نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن عبد الله بن عمرو بن عاص أخبره قال رأيت رسول الله صلى الله عليه وسلم علي ثوبين معصفرين وقال إن هذه من ثياب الكفار فلا يلبسها أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஆடைகளில் சிறந்தது எந்த ஆடை, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வெறுத்தார்கள் என்பதை பற்றி தான், அந்த ஆடைகளுடைய விஷயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். முதன்மையாக பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகளில் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்ட ஆடை என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் செம்மஞ்சள் நிற சாயமிடப்பட்ட இரு ஆடைகளை அணிந்திருப்பதை கண்டபோது, இது இறை மறுப்பாளர்களின் ஆடைகளில் உள்ளவையாகும், எனவே இதை நீர் அணியாதீர் என்று சொன்னார்கள். இந்த செம்மஞ்சள் நிற ஆடை என்பது சாயம் பூசப்படக்கூடியது. இது ஒரு பூவகையில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான சாயம். இது ஷார்ட்டா நமக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த காவி நிறங்களில் இருக்கக்கூடியது சிவப்பும் இருக்காது, மஞ்சளும் இருக்காது, இரண்டும் கலக்கக்கூடிய சமயங்களில் இந்த காவி நிறங்களில் அது மாறக்கூடியதாக இருக்கும். அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் வேறொரு இடங்களில் சிவப்பு நிற ஆடைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு அதை வெறுத்திருக்கிறாங்க, நீங்க சிவப்பு நிற ஆடைகள் போடாதீங்க, அது பெண்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு ஹதீஸ்கள்ல வருது. ஆனா இந்த செம்மஞ்சள் சிவப்பும் மஞ்சளும் கலக்கப்பட்ட, அதில் சாயம் பூசப்பட்ட அந்த ஆடைகள் இருக்கிறது, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக வெறுத்திருக்கிறார்கள். ஏன் அப்படிங்கிறதுன்னு சொல்றாங்க, இது இறை மறுப்பாளர்களின் ஆடைகளில் உள்ளவையாகும் என்பதையும் சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு பார்த்தோம்னா இந்த காவி நிறத்தை நம்ம அது போல ஒதுக்கணும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. ஏன் அப்படின்னா இறை மறுப்பாளர்களுக்குரிய ஒரு கலராகவே இன்று நிறமாகவே அதை வைத்திருக்கின்றார்கள். அதனால நாம் அதை வெறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதாவது, நாங்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் எந்த ஆடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது என்று கேட்டோம். பருத்தியலான யமன் நாட்டு சால்வை என்று பதிலளித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருத்தி ஆடைகளை அதிகமாக விரும்பியிருக்கிறார்கள். ஏன்னா அங்க யமன் நாட்டில தான் இது பருத்தி ஆடைகள் எல்லாம் நெய்யக்கூடியது அதிகமாக யமன் நாட்டில் இருந்தது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இந்த யமன் நாட்டு ஆடைகளை அந்த சால்வைகளாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ரசூலுல்லாஹி அதுதான் விரும்பியிருக்காங்க அதிகமாக என்பதாக தெரிகிறது. அதனால நாம் பருத்தி ஆடைகளை அணிவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விரும்பிய ஒரு ஆடையாக இருக்குது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறும்பொழுது சொல்றாங்க, நான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சென்றேன். அவர்கள் எங்களிடம் யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட கெட்டியான கீழங்கி ஒன்றையும்
அது முலப்பதா ஒத்தாடை என பெயர் பெற்ற மற்றொரு ஆடையும் எடுத்துக்காட்டி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த இரண்டு ஆடைகளையும் அணிந்திருந்த நிலையில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரிந்தது என்று சொன்னார்கள். அவங்கள்ட்ட இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகளில் மிகவும் லேசான ஆடைகளை அவர்கள் பயன்படுத்தவில்லை, கெட்டியான ஆடைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த ஆடைகளுடைய விஷயங்கள்ல பார்க்கக்கூடிய சமயங்கள்ல ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் லேசான ஆடைகளை அணிவதை மிகவும் விருப்பம் உள்ளதாக அணிகின்றார்கள். லேசான ஆடை என்பது கூட ஒரு வகையில் எடுத்தாலும் டைட்டாக ஃபிட்டான ஆடைகளை அதிகமாக அணியக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். உள்ளாடைகள் அணியும் அளவிற்கு வெளியாடைகள் வந்துவிட்டது. இந்த பனியன் கிளாத் இருக்குது, இது உள்ளாடைகளுக்குரிய ஒன்றுதான். ஆனா இந்த பனியன் கிளாத் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது வெளியாடைகளாக இன்னைக்கு மாற்றப்பட்டு வந்திருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு பார்க்கக்கூடிய சமயங்கள் அதை இன்று அணிவித்து அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் பார்க்கின்றோம். எல்லா இடங்கள்ல பார்த்தோம்னா இன்னைக்கு மதரசாவுக்கு அந்த டிஷர்ட்டை போட்டு லெகின்ஸை போட்டு பெண் பிள்ளைகளே வரக்கூடிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹினுடைய வெறுக்கப்பட்டது சபிக்கப்பட்ட ஆடைகளில் உள்ளது. நாம் அது நல்ல விளங்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ எதை விளங்கினோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நமக்கு உருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.